இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு எப்படி வந்து ஆப் லாக் வந்து செட் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாகவே ஆப் லாக் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு வந்து ஆப் லாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா லாக் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆப் லாக் ஆப்ஷன் உங்க போன்ல இல்லை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லாக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல எப்படி வந்து நம்ம ஆப் லாக் வந்து செட் பண்றது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வரும். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து இருக்கும். இதில் எடுத்தோன்னே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கிப்பை கொடுத்துருங்க. கொடுத்ததுமே கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் செட் பண்ண சொல்லுவாங்க. பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கன்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. திருப்பியும் அதே பின்னை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து பாஸ்வேர்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பின் வந்து செட் பண்ணுறதா இருந்தால் பின் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பாஸ்வேர்டு மாதிரி நீங்கள் செட் பண்ண நினச்சிங்கன்னா பாஸ்வேர்ட் டைப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பின் ஆர் பாஸ்வேர்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம இதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு தான் லாக் பண்ண போகிறோம். அந்த லாக் ஐக்கான ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 3 பர்மிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 3 பர்மிஷனையும் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து லாக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணி லாக் அண்ட் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். பின் வந்து நீங்கள் போட்டிருந்தாலும் பின்னும் போட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னா பின் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். பின் போகிறதா இருந்தாலும் பின் போட்டு நீங்கள் வந்து லாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து எப்படி வந்து ஆப் லாக் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.